சட்டப்பேரவையில் எதை பேசினாலும் கவனித்தும் கவனிக்காதது போல் இருப்பதாக பாஜக உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் சபாநாயகர் அப்பாவுவை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். கொண்டு வந்த தீர்மானத்தில் ஆதரித்து பேசலாம், எதிர்த்தும் பேசலாம். ஆனால் ஆதரித்து பேசக்கூடிய வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். எனக்கு முன்னாலே பேசிய உறுப்பினர் ஒருத்தர் பேசினார், நீங்களும் எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டே இருப்பீர்கள், கவனிக்காத மாதிரியும் இருப்பீர்கள். இல்ல, தவறான குற்றச்சாட்டை சொல்லாங்க. ஸ்பீக்கர் மேல எந்த அன்பார்லிமெண்ட் வேர்டும் யூஸ் பண்ணல, நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. அதனால பதிவு பண்ண சம்பவம் என்பது வேறு. உண்மைக்கு புறம்பானது. என்டிஏக்கு இது நடத்துவதற்கு அருகதையும் இல்லை, தகுதியும் இல்லை என்கிற வார்த்தை இடம்பெறலாமா? இல்ல, என்டிஏ நான் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது நான் குறுக்க பேசவே இல்லை. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து பேசும்போதும், ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கும் போதும் எல்லோரும் அன்போடு பழகுறோம். இல்ல, ஒரு நான் சொல்றேன், வார்த்தை பயன்படுத்துவது சரியானது என்று நீங்கள் சொன்னது அருகதையும் இல்ல. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அந்த ஏஜென்சியை தான் அவர் குறிப்பிட்டு சொன்னாரு. உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், மாணவர் அமைப்பு எல்லாருமே அதை குற்றச்சாட்டா சொல்றாங்க. அதனாலதான் அதனோட இப்போ ஒன்றிய அரசு இல்ல, ஒன்றிய அரசோ கூட்டணியோ சொல்லல, அருகதையும் தகுதியும் இருக்கிற அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றாங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தகுதி இழந்துட்டுங்கிறத தான் அவர் சொன்னாரு. அதை ஏற்கனவே ஒன்றிய அரசு அதை நினைச்சுதான் அந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு அந்த இதை ரத்து பண்ணிட்டாங்களே, அவங்களுக்கு அந்த உரிமை இல்லைட்டாங்களே. நீங்க அதனால இல்ல, அந்த சேர்மனையும் மாற்றுவதோடு மட்டும் தகுதியும் இருக்கிறது. அந்த டெஸ்டிங் ஏஜென்சி இல்ல, அந்த என்டிஏ பற்றி பேசுவதற்கு இவருக்கு அருகதையும் தகுதியும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.